ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜேசி தொலைக்காட்சி நேயர்கள், நன்கொடையாளர்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்று ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்னிலையும் உங்களோடு பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, வழிநடத்துவாராக. தேவ கரம் கூடவே இருக்கட்டும் என்று கெஞ்சுகிறேன். கேட்க போகிற அத்தனை பேரும் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களோடு பேசும்படியான தலைப்பு அனுப்புகிறவர். அனுப்புகிறவர். ஆண்டவரிடத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இயேசுவிடத்தில் இல்லாத ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. அவர் என்ன செய்கிறார்னா எல்லாவற்றையும் அங்கிருந்து அனுப்புகிறார். டோர் டெலிவரி மாதிரி வீட்டுக்கே வந்து கொடுக்குறார். அதில் முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கிறேன்னு பாருங்கள். 107ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார். முதல்ல ஒரு வசனம் வருகிறது. அவருடைய வசனத்தை அனுப்புகிறார். வசனம்தான். இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில் அத்தனையுமே வல்லமையுடையது. இந்த உலகத்தை உருவாக்கினது, மனிதர்களையும் உருவாக்கினது அவருடைய வசனம், வார்த்தை. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 55:11 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த வசனம் நான் என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி அது வாய்க்கப்படுகிற தேவன். இதுதான் ஆண்டவருடைய கிருபை. 55ஆம் சங்கீதம் அப்படி வாழ்ந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையான இடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வாய்க்கும் அப்படின்னா நமக்கு சாதகமாக செயல்படும் அப்படின்னு அர்த்தம். இயேசுனுடைய வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தை பெருமையை திரும்பாது. தமிழ் இலக்கியங்களிலே சங்க காலங்களிலே வளரி அப்படின்னு ஒரு ஆயுதம் இருந்துச்சு. வளரி அப்படின்னு ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை ஏவனா அது அங்கே போய் எதிரி வெட்டி சாய்ச்சிட்டு திரும்ப நம்ம கைக்கே வந்துடுமா. அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இயேசுனுடைய வார்த்தையும் வசனமும் அவருடைய வாழ்ந்து புறப்பட்டு போய் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து நமக்கு செய்து அனுப்பின காரியம் எதுவோ அதன்படி வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் வேண்டியது இருக்கலாம், தீராத பிரச்சனை இருக்கலாம், எப்படி தீர்ப்பது என்று நம்ம அறியாமல் இருக்கலாம். அப்போ இயேசு சொல்கிறார், இப்போ நான் என் வசனத்தை அனுப்புகிறேன். சிலர் சொல்வார்கள், என்னுடைய அசிஸ்டண்ட் அனுப்புகிறேன் அப்படிம்பாங்க. ஒரு அரசாங்கம் சொல்லும், என்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறேன். ஒரு மாநில அரசு சொல்லும், என்னுடைய படைப்பட்டாளத்தை போலீஸ் அனுப்புகிறேன், கார்ட் ஆஃப் கானர் அனுப்புகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் என் வசனம் சொல்கிறேன்ப்பா, அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஒரு உண்மை சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சீரிய படைத்தளபதி ஒருவன் இருக்கிறான். அவனுடைய பேர் நாகமான். இந்த நாகமான் என்ன செய்கிறான்னா பெரிய பராக்கிரமசாலி, ஆனால் அதே சமயத்தில் குஷ்டரோகி, பயங்கரமான குஷ்டரோகி. பராக்கிரமசாலி, யுத்த வீரன், இராணுவத்தில் காரி சமர்த்தன், பெரிய வீரன். இந்த வியாதி இருந்த உடனே அவனுக்கு ரொம்ப மனசு உளைச்சல். அவன் சரிப்படுத்தி கொண்டு வந்த ஒரு சிறு பெண் வேலைக்காரியாக இருந்தாள். அந்த வேலைக்காரி சொன்னாள், இது தீர்க்கதரிசி எலியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போன உடனே அவர் இந்த குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு சொன்னார். படை வளத்தோடு போய் அவருடைய வீட்டு வாசலில் நிற்கிறான். எலியா தீர்க்கதரிசியோட வீட்டின் வாசலில் நிற்கிறார். அவர் உள்ளேருந்து ஒரு வேலைக்காரனை அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் மூழ்கு அப்படின்னு சொல்லிட்டார். இவருக்கு கடும் கோபம்.
ஏன்னா பராக்கிரமசாலி, யுத்த வீரன், இராணுவ தலைவன், படைத்தளபதி. நம்மளை அலட்சியம் பண்ணிட்டானே, போய் யோர்தானில் 7 தரம் மூழ்குன்னு சொல்லிட்டானே, வெளியே என்னுடைய கையில் தடவி சுத்தமாக்குவார்னு நினைத்தேனே அப்படின்னு திரும்பி போனான். இப்போ அவனுடைய உதவியாளர்கள் சொன்னார்கள், இப்போ அவர் ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீ செய்ய திருப்பில்லை, நீ தயவுசெய்து போய் யோர்தானில் மூழ்கித்தான் பாரேன், அவரோட மூழ்கி பாரு. அவருடைய வசனத்தை இதை வேலைக்காரன் மேலே தான் அனுப்புகிறார். அவர் பேசலை, தீர்க்கதரிசி பேசலை. ஏன்னா அவனுடைய கெத்து அவன் விடலை. நான் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி, நான் சொல்கிற வார்த்தை தேவன் சொல்கிற வார்த்தை ஒன்று தான். அதனால் நீ போய் யோர்தானில் 7 தரம் மூழ்குன்னு சொல்லி வேலைக்காரன்ட்டு சொல்லி விடுறாரு. வேலைக்காரன் போய் எப்போ நீ யோர்தானில் 7 தரம் மூழ்கிட்டு போவியா அப்படின்ட்டார். ஒரு கடும் கோபம். திரும்பி போனான். உதவியாளர் சொன்னார்கள், நீ மூழ்கித்தான் பாருங்க, இப்போ உனக்கு என்ன நடக்குன்னு பாரு. அதே மாதிரி அரை மனதோடு யோர்தானில் போய் 7 தரம் மூழ்கின உடனே மாம்சம் சுத்தமாகி ஒரு சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல் ஆயிடுச்சு. கொடுமையாக வடுவடுக்களாக இருந்த அந்த வியாதி உடனே சுகமாயிடுச்சு. இவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அவருக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்குன்னு திரும்பி வந்தார். அந்த பரிசை வாங்கிறதுக்கு கேயாசின்னு ஒருத்தர் வேலைக்காரர் இருந்தார். அவர் இதை எப்படியாவது கபலீகரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். இந்த வேலைக்காரன் திரும்பி போகும்போது அந்த ரதத்தின் பின்னாலே ஓடி, இப்போ தான் ஊழியக்காரர் 2 பேர் வந்தாங்க, கொடுக்கறதுக்கு தீர்க்கதரிசி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரதத்தை விட்டு இறங்கி ஒரு வஸ்திரங்களையும் பொன்னையும் வெள்ளியும் பரிசுகளை கொடுத்தாரு. ஆனால் ஊழியக்காரருக்கு ஆவியான வெளிப்படுத்தி விட்டார். இந்த மாதிரி வேலைக்காரன் இப்படி செய்து விட்டான். கேயாசி எங்கிருந்து வருவார்னு கேட்டார். வீட்டுக்குள்ளே நுழையும் போதே முதலடி நீ எங்கும் போகவில்லை, இல்லைப்பா, நீ அந்த ரதத்தின் பின்னாலே ஓடும் பொழுது என்னுடைய மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? என் ஞானக்கண்களை பார்த்தேனே, நீ அதை வாங்கி அவன்கிட்ட வாங்கின, நான் வாங்க விட்ட பரிசை நீ வாங்கி என் ஆண்டவருடைய வல்லமை மட்டுப்படுத்தி விட்டாயே, அதனால் அவனை பிடித்த குசரம் ஒன்று சந்தை என்றைக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டார். ஏயாசி விண்மையாக அந்த வேலைக்காரன் விண்மையான குஸ்தம் பிடித்தவனை அந்த இடத்தை விட்டு போனான். அந்த இடத்தை விட்டு மனமில்ல, தேவ பிரசன்னத்தை விட்டும் போய்விட்டான். அப்போ ஆண்டவர் வசனத்தை அனுப்புகிறார் வைங்களேன், நம்ம எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் வசனத்தை அனுப்புகிற கர்த்தர் அவர். ஏசாயா 38:5 இசைக்கியா அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த ராஜன் மிக இசைக்கிய ராஜாவுக்கு ஊழியக்காரர்களை வச்சுருக்கிற பெயர் ஆராதனை வீரன். இந்த ஆராதனை வீரன் எப்பொழுதும் ஆராதனை பண்ணிக்கிட்டே இருப்பார். நல்ல பக்தி உள்ளவர், தேவனுக்கு பிரியமானவர். ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ இந்த ராஜ்யபாரத்தில் விட்டுட்டு நீ எங்கூட பரலோகத்துக்கு வந்துடு அப்படின்னு சொன்னார். அவர் சோரை பார்த்து அழுதார். தீர்க்கதரிசி கேட்டார், ஏன்பா அழுகுற அப்படின்னு கேட்டார். இல்லை, ஆண்டவர் நீ எடுத்துக்கொள்ள போகிறாரு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கண்ணீர் விட்டு அழுதார். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், உன்னுடைய வாழ்நாட்களை 15 வருடம் கூட்டுவேன்னு சொன்னார். 15 வருஷம். அதே மாதிரி அவருக்கு 15 ஆண்டுகள் கூட்டப்பட்டது. இசைக்கியா ராஜாவுக்கு அவர் இந்த இடைக்காலத்தில் அந்த 15 வருஷத்தில் மனாசேன்னு ஒரு மகன் பிறக்கிறான். மனாசே, அந்த மனாசே என்ன செய்கிறான் அப்படின்னா, இஸ்ரவேலில் கொடுமையான ஆட்களில் ஒன்றாயிட்டான். அவன் இரும்பு விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற கல்லத்தோட்டத்தில் அடக்கம் பண்ணாமல் வேறு இடத்துல கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. இஸ்ரவேல் ஒரு கெட்ட பேரை சம்பாதித்தான். இல்லை, என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இயேசு கர்த்தர் இந்த ராஜாவை எடுத்துக்கொள்ள விரும்பும் பொழுது அவர் செத்துருக்கணும், போயிருக்கணும். அப்போ அந்த மனாசே பிறந்திருக்க மாட்டான். இஸ்ரவேல் ஒரு தீட்டு போட்டிருக்காது, இஸ்ரவேல் கெட்டு போயிருக்காது.
சிறையில் சமாதானமாக இருந்திருக்கும், நற்பெயர் இன்றைக்கு உண்டாயிருந்திருக்கும். இப்போ கெட்ட பேர் வாங்கி மரணமடைந்து கேவலப்பட்டு போய்விட்டான். அன்புக்குரியவர்களே, எது தேவ சித்தமோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தம் அல்லாதவற்றை செய்தால் அது என்னாகும்? தப்பு வந்து சேரும். என்னுடைய சொந்த ஊரில் கிணறு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பகுதியில் என்னுடைய சொந்த ஊரில் கிணறு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க, கிணறு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆழமான கிணறு. உள்ளே இருந்து கற்களை வெளியே எடுப்பதற்கு ஒரு பாத்திரத்தை, ஒரு கூடையை பயன்படுத்துவாங்க. அந்த கூடை என்ன செய்ய, திடீர்னு அந்த கயிறை அறுந்து விட்டது. அறுந்தவுடனே அதை இழுத்து கொண்டு 2 பேர் கிணத்துக்குள்ளே விழுந்து விட்டார்கள். ஒருத்தன் சொன்னான் இயேசுவே அப்படின்னு சத்தம் போட்டான். இன்னொருத்தன் சொன்னான் செத்தேன் அப்படின்னா. இந்த செத்தேன்னு சொல்லி விழுந்தவன் செத்து போனான். இயேசுவே அப்படின்னு விழுந்தவன் பிழைத்து கொண்டான். வசனம், இயேசு கர்த்தருடைய வந்து புறப்படுற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? அந்த வார்த்தைக்கு பேர் இயேசுன்னு ஒரு பேர். நீங்களும் உங்கள் வீட்டில் இயேசு இயேசுன்னு உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையுமே வராது. ஆண்டவர் எப்படி செய்திருக்கிறார். அதுதான் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த 2 பேரில் ஒருத்தர் அழிவுக்கு தப்புவித்து விட்டார். எசேக்கியாவை அழிவுக்கு தப்பு விட்டார். ஆனால் அவர் அந்த கேட்டது நல்ல போயிருந்துப்பார்னா பரலோகத்தில் இருந்திருப்பார். இப்போ அவர் பரலோகத்துக்கு போகலை. அவர் சொல்கிறாரு, இந்த காரியம் எங்காலத்தில் நடக்கலையே, நடவிட்டால் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு அதை பாதிக்கும் அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய வார்த்தைகளை நம்புவோம், இயேசுனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். இயேசு வசனத்தை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிற கர்த்தர் இந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட இருக்கிறார். அவர் அனுப்புவார், வியாதிகளை தீர்ப்பார், சாபங்களை போக்குவார், வியாபாரத்தில் நஷ்டத்தை அவர் சரி செய்வார், ஐஸ்வர்ய சம்பன்னர் கடந்து வருவார். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி, வணக்கம்.